17 வருஷமா கப்பே அடிக்காமலே வாய் பேசுறாங்க. தோல் ஆர்சிபி பொட்டப்புலிங்க அஷ்டாங்க கப்பை பொம்பளை கப்பு தான். எலிஸ் பெரிய சிஎஸ்கே கண்புறோம் சேர்த்து அப்போ வச்சிருக்கீங்க இந்த வருஷம் ஃபுல்லா பைத்தியமா இருக்குன்றாரு. 17 வருஷமா ஒரு பைத்தியக்கார டீம் உள்ள ஆண்டுக்குது ஆர்சிபி ஒரு டீம். ஃப்ரீடம் ஃபைட்டர் கிடையாது ஜெயிலுக்கு போனது. நாங்க ஏன் ப்ரோ ஜெயிலுக்கு போனா வேற டீம்ல ஆண்டமே ப்ரோ. அசிங்கமா இல்லையா ப்ரோ? கூட்டு பாய்வாங்க. கப்பு எங்க இருக்கு? கப்பு எங்க? ஜாக்கிரதை பாத்துக்கீங்களா? ஆடு மந்திரங்களை வச்சுக்கினு கப்பை தேடுறாங்க. ஐபிஎல்னாவே சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட். 5 கப்பு இருக்குது. அதை வச்சுட்டு நாங்க அந்த நினைவு ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லவே விட தொண்ணு பேசினாங்க. அதாச்சும் ஒண்ணு. நாங்க 10 வருஷமா மேல வந்துட்டோம் ப்ரோ. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து லாயலா இல்லன்னு சொல்றாங்க. ரெடி பாருங்க. லாயல்டி என்ன ப்ரோ? ராயல்டி பத்தி பேசிட்டு போறாங்க யாரோ ஒருத்தங்க. ஆர்சிபி ஃபேனா ப்ரோ அவரு? நானும் ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. இருந்த ஒரு பையனும் இல்ல ப்ரோ. ப்ரோ தீபக் கூட நாக்கு சூப்பராச்சு. அவர் கேளுங்க எப்படி விளையாடுனாருன்னு. ப்ரோ தீபக் கூட விளையாடல. அப்புறம் டோனியும் விளையாடல. அப்புறம் யார் ருத்ராஜ் ரூல் அவுட் ஆயிட்டாரா? மற்ற யார் ஓப்பனிங் ரச்சித் விளையாடல. அப்புறம் ஆயுஷ் மாத்திரம் விளாட்லதான். 17 வருஷமா நீங்க விளாண்டீங்களே, என்ன பண்ணீங்க? என்னதான் பண்ணீங்க? சரி ப்ரோ, போன வருஷம் நம்மள அடிச்சு துரத்தி இவங்க உள்ள போனாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? ஒன்னும் பண்ணல. நாம வந்து ஃபைனல்லயே அடிச்சோம். உள்ள போகும்போது அடிப்போம், வெளியே வந்தாலும் அடிப்போம். மே 3ஆம் தேதி பார்ப்போம். நாங்க 17 வருஷம் அடிக்கல, நீங்க 15 வருஷம் தான். ஏன்னு சொல்லுங்க. பேன் பண்ணிட்டோமா ப்ரோ? நாங்க பேன் ஆயுமே 5 கப்பு. நீங்க 17 வருஷமா ஒரு கப்பு கூட அடிக்கல ப்ரோ. நீங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் கிடையாது ஜெயிலுக்கு போனது. நாங்க ஏன் ப்ரோ ஜெயிலுக்கு போனா வேற டீம்ல ஆண்டமே ப்ரோ. அசிங்கமா இல்லையா ப்ரோ? நாங்க 17 வருஷமா ஒரு டீம் வர ப்ரோ. அப்ப எல்லாரும் ரெண்டு கப்பு அடிக்கல ப்ரோ. ரெண்டு கப்பு ப்ரோ. அடுத்தது 5 கப்பு 50 அடி சொல்லிட்டீங்க ப்ரோ. ப்ரோ உங்க ஓனர் விஜயமலை என்ன பண்ணாரு? உங்க ஓனர் விஜயமலை என்ன பண்ணாரு? பர்சனல் ப்ரோ. எல்லாமே பர்சனல் தான். இது ஓனருக்குள்ள தான் இது. விஜயமலை என்ன பண்ணாரு? நீங்க என்ன பண்ணீங்க? விஜயமலை விடுங்க. இந்த மேட்ச்ல இப்ப என்ன பண்ணாங்க? சிஎஸ்கே லாஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓகே நாங்களா தோல்வியே ஏத்துப்போம் ப்ரோ. நீங்க எப்படி தெரியுமா? 17 வருஷமா கப்பே அடிக்காமலே வாய் பேசுறாங்க. தோல்வி ஏத்துப்போம். ஆர்சிபி பொட்டப்புலிங்க அஷ்டாங்க கப்பை இன்னும் இந்த ஆம்பளை பசங்க இன்னும் அடிக்காம இருக்கானுங்க. ஒரு கப்பு கூட பொம்பளை கப்பு தான் ப்ரோ வச்சிருக்காங்க. பொம்பளை கப்பு தான். எலிஸ் பெரிய சிஎஸ்கே கண்புறோம் சேர்த்து அப்போ வச்சிருக்கீங்க இந்த வருஷம். நல்ல பை 11 ஆம்பளை பசங்க அடிக்கிற கப்பை 11 பொம்பளை பிள்ளைங்க அடிச்சு போயிடுச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. இப்ப கூட போல எலிஸ் பெரிய வரட்டும் வாழ்த்துக்கள். நீங்க அடிச்சீங்களா இந்த சச்சிங்களா? சரியா லேடிஸ் டீம்லயே ஐபிஎல்ல கப் அடிச்சு ஸ்பீதி மதா சொன்னதை பாத்தீங்களா? நல்ல வேலை சிஎஸ்கே டீம் இல்ல. அப்படி இருந்திருந்தா அவங்க தான் குவாலிஃபை ஆயிருப்பாங்க. எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். கப் அடிச்ச டீமே சொல்லுது இவங்க இன்னும் கப்பே அடிக்கல. இவங்க என்ன எங்க டீம் தான் ப்ரோ. அதான் ப்ரோ, அவங்க டீம் தான் சொல்றேன். உங்க டீம் தான் சொல்றேன். சொல்றதே அவங்க டீம் தான் ப்ரோ. ஆர்சிபி தான் கப் அடிச்சாங்க லேடிஸ்ல. அவங்க என்ன சொன்னாங்க? ஸ்பீதி மந்தனா நல்ல வேலை சிஎஸ்கே இந்த கிடையாது. அப்படி இருந்திருந்தானா எங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அப்ப சிஎஸ்கேனா தோவந்த டீமுக்கே பயம் இருக்குது. உங்களுக்கு ஏன் இந்த வாய் இருக்குது ப்ரோ? இந்த தடவை நீங்க கப் அடிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நானே பேசுறேன். உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறோம். ஏன் ப்ரோ சிஎஸ்கே பத்தி மட்டும் பேசுறீங்க? பேன் ஆனது 2 டீம். ஏன் சிஎஸ்கே பத்தி மட்டும் பேசுறீங்க? ஏன்னா கப் அடிச்சிருக்கோம், கப் அடிக்கல. ஆறாவது பேன் ஆச்சு 2 வருஷம். ஏன் பேசல? ஏன் பேச மாட்டீங்க? ராஜஸ்தான் ஜெர்சியா போட்டுருக்காரு இவரு. சிஎஸ்கே ப்ரோ. நீங்க மேட்ச் நீங்க எதுக்கு போடுங்க ப்ரோ? சம்பந்தமே இல்ல. அவரு லிஸ்ட்லயே இல்ல. அவரு விடுங்க. பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ நீங்க 18 வருஷம் குருசாமியா இருக்காங்கன்னு ஒரு சொல்றாங்க. ப்ரோ நாங்க 18 வருஷம் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நாங்க நியாயமா விளையாடி ஜெயிக்கிறோம், நியாயமா விளையாடி தோக்குறோம். என்ன ப்ரோ பண்ணோம்? பிளேயர்ஸ் பெட் பண்ணாங்களா ப்ரோ? ப்ரோ அவருக்கு எதுவுமே தெரியாம பேசுறாரு ப்ரோ. அவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட் ப்ரோ. 17 வருஷமா என்ன பண்ண கேட்டா நாங்க தோத்துறோம்ன்றாரு. அதுதான் நான் சொல்றேன். இந்த வருஷம் நாங்க தோத்துட்டோம், நெக்ஸ்ட் இயர் பாத்துறோம். ஆனா எங்கிட்ட 5 கப்பு இருக்குது. நாங்க பாத்துட்டு தூங்குவோம். இவங்க அப்படி கிடையாதா? கப்பை தேடினே இருக்காங்க. கனவு ஃபுல்லா தூங்குறாங்க, தேடுறாங்க, எழுந்துறாங்க. தூங்குறான் தேடுறான் எழுந்துறான், தூங்குறான் தேடுறான் எழுந்துறான். டெய்லியுமா ப்ரோ தூங்கி எழுந்து தேடுவாங்க. இங்க 17 வருஷமா தேடுங்கிறாங்க ப்ரோ. நாங்க அப்படிலாம் கிடையாது ப்ரோ. தூங்குனோடனே கப்பு வந்துடும் எங்களுக்கு. ஆனா உங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அப்படியே கூட்டு பாய்வாங்க. கப்பு எங்க இருக்கு? கப்பு எங்க? ஜாக்கிரதை பாத்துருக்கீங்களா? ஆடு மந்திரங்களை வச்சுக்கின்னு கப்பை தேடுறாங்க. பார்த்தாலும் தொட முடியல. ஏன்னா எங்க ஆவியா தான் போறாங்க அங்க. அது மாதிரி தான் ப்ரோ இவங்க கடைசி வரைக்கும் இவங்க இப்படி தான் ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ இவரு என்ன ப்ரோ நல்லா ஜோக் பண்றீங்க? விஜய் டிவில உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது ப்ரோ. நீங்க அங்க சேர்ந்துருங்க. எனக்கு அழக போகுது யாரு ப்ரோ? நீங்க தான் ஜட்ஜ். நீங்க எங்க ஆர்சிபி வந்து இங்க விளையாடுறத விட்டுட்டு வெளியே எங்கனா பண்ணாலே அவங்களே கப்பு கொடுத்துருப்பாங்க ப்ரோ. ஆர்சிபி இங்க விளையாடுறாங்க. அதான் ப்ரோ ஐபிஎல்ல விளையாடுறதுக்கு இல்ல ப்ரோ. வேற எங்கனா விளையாடுனா கப்பு கப்பு கொடுப்பாங்க. தெரியல ப்ரோ. 1ஆம் கிளாஸ் ஓடம்ல வின் பண்ணா செகண்ட் பிளேஸ் கிளாஸ் அது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க ப்ரோ. இவ அதை விட்டுட்டு தேவலா இங்க வந்து விளையாடி தோத்துனுங்கறாங்க ப்ரோ. ப்ரோ ஃபோன்ல பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கா ப்ரோ?
பாயிண்ட் ஸ்டெப் தான் என்ன ப்ரோ பண்ண போறீங்க பாயிண்ட் ஸ்டெப் வச்சு என்ன பண்ண போறீங்களா ஐபிஎல்ல வந்து என்ன பாயிண்ட் ஸ்டெப் கப் அடிங்க இந்த வருஷம் கப் அடிப்பீங்களா இந்த வருஷம் கப் அடிப்பீங்களா நாங்க ட்ரை பண்றோம் ஆதி படத்துல டைலாக் வரும் விஜய் சொல்லுவாரு சரி ப்ரோ ஓகே நான் போய் பேசுறேன் ப்ரோ முதல் தலைமுறைக்கு முக்குறாங்க முணங்குறாங்க நாங்கள் 5 தலைமுறை கப் வச்சுக்கிறோம் இவங்க என்ன பண்ணாங்க ட்ரை பண்ணுவோமா இப்போ நாங்களும் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம் ஒரு 10 நிமிஷமா பேசிருப்போம் 10 நிமிஷமா கப்பை தவிர வேற என்ன பேசுனாங்கன்னு கேளுங்க வேற என்ன பேசணும் ப்ரோ என்ன ப்ரோ பேசணும் என்ன ஒரே விஷயம் சும்மா நிக்கிறீங்க இப்போதான் உங்க வேலையை பவர் பார்க்கணும் நீங்களே கேள்வி சொல்லு bro. கேள்வி கேளுங்க சிஎஸ்கே இந்த செட் ப்ரோ விளையாடுச்சு இந்த வருஷம் வந்து அவருக்கு டீம் செட் ஆகல மே 3 தான் சம்பவமே இருக்கு மே 3 பாருங்க எங்க கம்பெனி ப்ரோ மே 3 ஜெயிச்சா பிளே ஆஃப் வர முடியாது ஒரு நிமிஷம் முடியாது ப்ரோ பிளே ஆஃபே தேவையில்ல ஜி இருங்க ஒருத்தர பேசுங்க பிளே ஆஃபே எங்களுக்கு தேவையில்ல தேவையில்லையா? ஐபிஎல்னாவே சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் 5 கப் இருக்குது அதை வச்சுட்டு நாங்க அந்த நினைவு தலைய பாத்தீங்களா ஆனதே 2 பால் 1 4 1 6 இதுக்கு மேல என்ன வேணும் அவரை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸே இல்ல நாங்க ஃப்ரீயா இப்ப கூட நீங்க கப் வாங்க போறீங்களா ஜி 5 கப் இருக்கு 5 கப் இருக்கு இதை வச்சு நாங்க இன்னும் 50 வருஷம் வாழ்வோம் நீங்க வாழுங்க போங்க இவங்க என்ன ப்ரோ தலை 6 போதுன்றாங்க மேட்ச் எதுக்கு ப்ரோ ப்ரோ ஐயோ ஒரே நிமிஷம் ப்ரோ ஃபுல்லா பைத்தியமா இருக்குன்றாரு 10 லட்சமா ஒரு பைத்தியக்கார டீம் உள்ள ஆண்டுக்குது ஆர்சிபி ஒரு டீம் அதை பத்தி தெரியல நீங்க ஆடவே மாட்டீங்களா நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு மேட்ச் தான் ஆடுறீங்களா ப்ரோ 17 வருஷம் கழிச்சு அதுவும் 17 வருஷம் ஐயோ ஐயோ 17 வருஷம் ஒரு வருஷம் ஜெயிச்சிருக்கீங்க ப்ரோ ஒரு வருஷம் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் சேப்பாக்ல ஒரே வருஷம் 17 வருஷம் சொல்றீங்களே பாயிண்ட் ஸ்டெப் எடுத்து காட்டுங்க இப்போ ப்ரோ நிலைமை ப்ரோ இருக்கு. நான் இப்ப பாயிண்ட் ஸ்டெப்ல எடுத்து காட்டுறேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் 18 வருஷத்துல பாயிண்ட் ஸ்டெப்ல எடுத்து காட்டுறேன் யாரு 2 வருஷம் கம்மியா சரி காட்டுறேன் ப்ரோ நீங்க அப்போ கூட கிட்ட வரல ப்ரோ 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 நீங்க 17 வச்சுக்கோங்க நாங்க 15 வச்சுக்கிறோம் அதுல யாரு நீங்க 2 வருஷம் இல்ல ப்ரோ நாங்க நீங்க காட்டுங்க ப்ரோ நான் ஒண்ணே ப்ரோ 2 வருஷம் ஒரு நிமிஷம் கப்பை தவிர வேற ஏதாவது பேசுங்க ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ கப்புக்கு தான் விளையாடுறாங்க அப்படியே ப்ரோ இந்த வருஷம் கப் அடிக்கல எனக்கு கப்பு வேணாம் ப்ரோ இந்த வருஷம் கப்பு வேணாம் கப் வேணாமா ஆமா கப்பு வேணாம் அப்படியே ப்ரோ விளையாடுறீங்க நான் சும்மா விளையாடுறேன் ப்ரோ போர் அடிக்குது விளையாடுறோம் விளையாடுறீங்களா 10 வருஷம் நீங்க விளையாடுறீங்க ப்ரோ என்ன சொல்ல வரீங்க 10 வருஷமா நீங்க விளையாடுறீங்க ப்ரோ நாங்க விளையாடுனாலும் நாங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்றோம் ப்ரோ இருங்க இப்ப அவர் சொல்றாரு தலையோட 6 பார்த்தோம் 4 பார்த்தோம் என்ன ப்ரோ அதுக்கப்புறம் வந்தோம் ஒரு கிரிக்கெட் ஒரு மாத்தாத இருங்க இங்க இருக்கிறத பேசு பேச்ச மாத்தாத ப்ரோ இங்க இருக்கிறத பேசு ஒரு கிரிக்கெட் ஒரு நிமிஷம் ஒரு கிரிக்கெட் ஃபனா யாரா அப்படி பேசுவாங்களா 6 பார்த்தோம் 4 பார்த்தோம் எத்தனை தடவை நீங்க பிளே ஆஃப்ல வந்தீங்க ப்ரோ நான் என்ன சரி ப்ரோ பேசுறேன் என்ன ப்ரோ பேசுறேன் நான் 6 4 ஓ நான் பேசுறத நீ பேசு அவர் பேச அவங்கிட்ட பேசு அவங்க போயிட்டு எவரு எல்லாம் CSK வந்தானே நான் பேசுறல என்கிட்ட பேசு சொல்லுங்க 10 எத்தனை வருஷம் ஆனீங்க 15 வருஷம் ஆனீங்களா நான் 15 வருஷம் ஆனோம் ப்ரோ ஏன் ப்ரோ 17 சொல்றீங்க இந்த வருஷம் பேசுங்க ப்ரோ இப்போதான் கேள்வி கேட்டேன் நீ நான் இந்த வருஷம் ப்ரோ இவெல்லாம் ஆர்சிபி ஃபேன் சொல்லவே விட தொண்ணு பேசினாங்க அதாச்சும் ஒன்று ஃபர்ஸ்ட் இடத்துல வந்தனால கப் கொடுத்துருவாங்களா சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்லட்டுமா உன் பையன் நல்லா படிக்கிறான் நல்ல மார்க் எடுக்கிறான் இந்த வருஷத்துல ஃபெயில் ஆகிற 2 சப்ஜெக்ட்ல அது உன் பையன் இல்லைன்னு சொல்றியா அது புரியுதா ஸ்டேட்ல 500 மார்க் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க 200 மார்க் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க புரியுதா ஆவரேஜ் எடுக்கிறவங்க புரியுதா அந்த மாதிரி தான் நம்ம புள்ள அது புரியுதா சிஎஸ்கே நான் எதுவும் சொல்ல இவர் என்ன சொல்றாரு இவர் ஆர்சிபி டீமே இல்ல அப்படி சொல்றாரு 43 வயசுல 10 ஓவர்ல 20 ஓவர் ஸ்டெம்புக்கு பின்னாடி கீப்பிங் பண்ற தோனி கோலியால பண்ண முடியுமா ஃபீல்டிங் கிட்ட வர ஃபீல்டிங் இப்படின்ற போல சொல்லு ஓவர்ல போன மேட்ச் எனக்கு 45 வயசு எனக்கு 46 வயசு என்னாலே புரிய முடியல புது வலிக்குது அவர் எப்படி நிக்கிறாரு நம்ம ஊர்லயே ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் ஃபிட்டஸ்ட் அத்லெட் கோலி தான் ப்ரோ ப்ரோ இருந்து ஒரு பயனும் இல்ல நான் ஒண்ணே சொல்றேன் சிஎஸ்கே தான் நாலேஜபிள் க்ரோ நாலேஜபிளா இருங்க ப்ரோ நீங்க வந்து கோலி தான் இருக்கிறது ஃபிட்டஸ்ட் பிளேயர் நீங்க ஆனா ப்ரோ இவெல்லாம் நீ நாலேஜபிளா பேசுறீங்க
நான் எதுவும் தப்பா பேசுறேன். இவ்வளவு நாலேஜ் எவ்வளவு பேசுனியா? ஒரே ஒரு நாலேஜ் தான் பேசுறேன். கோலி ஃபிட்னஸ் சரி நான் ஒத்துக்கிறேன், தெரியாம பேசுறேன் இல்ல, ஒத்துக்கிறேன். அவர் சொல்றாருல ப்ரோ தோனி இதுக்கு fitness. ப்ரோ ஒரு வருஷம் நல்ல மார்க் வரும், ஒரு வருஷம் வராது. நான் சொல்றேன், நான் எதுவும் சொல்ல. நான் இந்த வருஷம் வந்துட்டு நீங்க எப்படி விளையாடுறீங்க, நாங்க எப்படி விளையாடுறோம், நல்லா வரணும், நீங்க நல்லா வர சொல்லுங்க. அதை நீங்க எப்பத்தமா பேசிட்டு இருக்கணும்? சீசன் தொடங்கும் போது பேசிட்டு இருக்கணும். இப்போ நீங்க டாப்ல இருக்கும் போது நான் கீழே போய் பேசக்கூடாது. சீசன் ஸ்டார்ட் பண்ண போதே பேசியிருந்தேன்னா இது கரெக்ட். நாங்க ஆல்ரெடி வெளியே போயிட்டோம், நாங்க போன மேட்ச் வெளியே போயிட்டோம். ஆனா நீ இப்ப வந்து பேசுற பாத்தியா யாரு டாப்ல இருக்கிறான்? ப்ரோ நான் வெளியே போறதுக்கே பேசுறேன் ப்ரோ. இந்த இயர் நாங்க கீழே இருக்கலாம், நெக்ஸ்ட் இயர் நாங்க மேல வருவோம். அப்ப பாரு, அப்ப மேல வரும்போது சொல்லு ப்ரோ. ஒரு வருஷம் நாங்க 10 வருஷமா மேல வந்துட்டோம் ப்ரோ.